நான் திரும்ப திரும்ப சொல்றது, நம்முடைய குழந்தைகளை வளர்ப்பவர்களுக்கு பெண் குழந்தைகள் என்று வளர்த்தால் அதுக்கு கவுன் தான் போடணும்னு நினைக்காதீங்க. பெண் குழந்தையின் உடல் என்பது வெளிக்காட்டுவதற்கான உடல் என்ற எண்ணத்தை உண்டாக்காதீர்கள். ஒரு பையனுக்கு எப்படி டிஷர்ட்டும் பனியனும் பேண்ட்டும் போடுறீங்களோ அதே மாதிரியாக பெண் குழந்தைக்கும் டிஷர்ட்டும் பேண்ட்டும் போட்டு வளருங்க. அதுதானே பெரியார் சொன்னாரு. வெறும் மாடர்ன் ட்ரெஸ் இல்லை, வெறும் மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கும் உரிமையான கௌரவமான உடைங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. தந்தை பெரியார் சொன்னார், என்ன சொல்றது, எப்படி ட்ரெஸ் பண்ணுங்க, ஆண்களை போல பண்ணுங்கன்னாரு. ஆண்கள்னா உயர்ந்தவர்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆண்கள்னா உயர்ந்தவர்கள்னு இல்லை, ஆண்களுடைய உடலை கௌரவப்படுத்துவது. ஆண்கள் யாரும் எனக்கு தெரிஞ்சு ஸ்லீவ்லெஸ் போடுறதில்ல, ஆண்களுடைய உடையில் வயிறு தெரியறதில்ல, முதுகு தெரியறதில்ல, கணுக்கால் தெரியறதில்ல. ஒரு டென்னிஸ் கேம் அப்படின்னு பார்க்குறோம். ஆண்களுடைய விளையாட்டை பெரும்பாலும் விளையாட்டுக்காகவே பார்க்குறாங்க. பெண்களுடைய விளையாட்டுக்கு எதுக்கு பார்க்குறாங்கன்னு தெரியல. விளையாட்டுக்காக பார்க்கறது கொஞ்சம், அவர்களுடைய உடலையும் அவர்களுடைய உடையையும் அவர்களுடைய உடல் அழகையும் பார்ப்பதற்காகவே விளம்பர நிறுவனங்கள் அந்த உடைகளை வடிவமைக்கின்றன. அப்போ ஒரு கேள்வி வருது, உரிமை எது? அப்ப அது என் உரிமை, உங்க உரிமை தான். ஆனா அந்த உரிமை என்பது எதன் அடிப்படையிலே அங்கே வரையப்படுகிறதுங்கிறத நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். உரிமையான உடை என்பதும் கவர்ச்சியான உடை என்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. ஆண்கள் பாராட்டுகிற உடையா இருந்தா கண்டிப்பா நீங்க போடாதீங்க. என்னங்க நீங்க பேண்ட் ஷர்ட்டையே இப்படி பார்ட்டி ஸ்டைல்ல போட்டு வரீங்கன்னா அதான் நல்ல உடை. அவங்க சர்டிபிகேட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஓடுறதுக்கும் ஆடுறதுக்கும் பஸ்ல ஏறுறதுக்கும் உருண்டு போறதுக்கும் உங்களுடைய உங்களுடைய உடலை தடை செய்யாததாக இருக்கணும். இதெல்லாம் 1930 யோசிக்கிறதுக்கு ஒருத்தருக்கு எவ்வளவு அறிவு வேணுங்க. நீங்க உடைய போட்டா ஆண் பெண் வித்தியாசம் தெரியக்கூடாதுங்கிறாரு. ஜப்பானியர்களை பாருங்கள், கிமோனான்னு ஒன்று போடுறாங்க. சீனா குங்ஃபு படத்தை பார்த்தா ஆம்பளை பொம்பளை திடீர்னு பாஞ்சு அடிக்கிறாங்க. அப்புறம் பேசும்போது தான் தெரியுது, ஓ இது பொம்பளை இது ஆம்பளை. ஜடை வேற, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நீல ஜடை. அப்ப எப்படி அவங்கெல்லாம் இருக்காங்க? உடையை பார்த்து வித்தியாசம் தெரிய வேணாம் அப்படிங்கிறாரு. ஏங்க எதிரில் வரவனுக்கு பொம்பளைன்னு தெரிய வேணாமா? தெரியக்கூடாதுங்கிறதுக்கு தான் சொல்றேன். பல பேர் விட்டா அவன் சீனாவை தாக்குவானா இப்படின்னு தெரியாது, கூட பக்கத்தில் நடக்கிற பொண்ணை தாக்குறதுல அவ்வளவு தெளிவா இருக்காங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது? வெறும் உடையால் அல்ல, அதையும் சொல்லிடுறேன். உடையால் அல்ல, இந்த உள்ளத்துல இருக்கக்கூடிய அழுக்கு. பெண் உடல் என்பதை வெறும் ஒரு நுகர்வு பொருளாக, எதை இவனுடைய சாமான் நினைக்கிறான், ஒரு சரக்கு மாதிரி, ஒரு பண்டம் மாதிரி, ஒரு உணவு மாதிரி. அதுக்காக தான் இவங்க வாழ்றாங்க. இந்த பார்வையை மாத்துங்க. அப்ப அந்த பெண்ணை உன்னை போல அறிவுடைய மனித உயிராக நினைச்சாலே தவிர உங்களுடைய பார்வை மாறாது. அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நம்முடைய மனதில் ஏற்பட்டால்தான் நம்மால இதெல்லாம் கேள்வி கேட்க முடியும். சீதையை பற்றி கேள்வி கேட்கறதுன்னா நான் என்ன பார்வை வச்சிருக்கேன் பெண்ணை பற்றி, அது மாறாம நான் அதை பத்தி கேள்வி கேட்கறதுல எந்த பொருளும் இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட கேள்விகளை நண்பர்களே வரிசையாக கேட்டுக்கொண்டே வாருங்கள். எல்லாவற்றையும் உட்படுத்துங்கள், கேள்விக்கு உட்படுத்துங்கள். அதிலும் குறிப்பாக பெண்களை பற்றி உங்கள் மனதிலே கட்டமைக்கப்பட்டிருக்கிற பொய்மைகளை உடைத்தெறியுங்கள். அதை உடைச்சாதான் இன்னைக்கு நாம பார்க்கிற இந்த பிரச்சனைகள், ஆண் பெண் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. காதலிச்சாங்க, ஓடி போயிட்டாங்க, வெட்டிட்டான், குத்திட்டான், ஆசிட ஊத்திட்டான், எப்படி மனநோயாளிகளாக ஆணையும் பெண்ணையும் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். அதிலிருந்து இந்த சமூகத்தை மீட்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு.